ஹலோ நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுகிட்ட ஒரு பழைய கதை சொல்லப் போறேன். இது என் கல்லூரி காலத்துல நடந்தது. இப்பவும் நெனச்சா கலந்த உணர்வுகள தருது. கோடை காலம் உச்சத்துல இருந்தது. வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தது. நான் ஃபைனல் இயர்ல இருந்தேன். போர்டு எக்ஸாம்க்காக நைட்டு பகலா படிச்சுட்டு இருந்தேன். தலையே வெடிச்சிடும் மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலேன்னா பைத்தியம் பிடிச்சிடும் போல இருந்தது. மனச லேசாக்க ரூம் கதவை உள்ளுக்கிட்டு பூட்டிட்டு மொபைலை எடுத்து சில பிரைவேட் சூடான வீடியோக்களை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த வீடியோக்கள்ல முழு மூழ்கி போயிட்டேன். சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு கதவு திறந்துச்சு. எங்க அத்தா நேரா ரூமுக்குள்ள வந்துட்டாரு. நான்ட அந்த நிலைமையில மொபைல் கையில முகம் சிவந்து அப்படியே பிடிச்சிட்டாரு. உடம்பு முழுக்க வியர்வை வழிஞ்சது. கோபப்படுவார்னு நினைச்சேன். ஆனா அவர் முகத்துல கோபம் இல்லை. விசித்திரமான, மர்மமான ஒரு சிரிப்பு மட்டும்தான். அன்னையிலிருந்து அத்தா என் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சாரு. தனியா பார்க்கிற போதெல்லாம் ஒரே வார்த்தைய சொல்லுவாரு. "பிரியா, உன் அழகு இப்ப ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. உன் இந்த மறைஞ்ச பக்கத்த ஒரு நாள் நான் திறந்து பார்த்துட்டு தான் ஆகணும்." நான் வெட்கப்பட்டு கெஞ்சி வேணாம்னு சொல்லுவேன். ஆனா அவரோட பிடிவாதம் கொஞ்சமும் குறையல. என் பேர் பிரியா. அப்போ 20 வயசு இளமை துடிப்போட இருந்தேன். பெரிய நகர காலேஜ்ல படிச்சேன். எங்க அக்காவ விட நான் ரொம்ப அழகா, சிவப்பா, கர்வ் ஃபிகரோட இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அத்தா அத கவனிச்சுட்டாரு. அடிக்கடி தனியா சொல்வாரு. "உன் அக்கா இப்போ பழசாயிட்டா. ஆனா உன்கிட்ட இருக்கிற புதுமை, அந்த போதை வேற எங்கேயும் பார்த்ததில்ல." எக்ஸாம் நெருங்கிட்டுச்சு. என் எக்ஸாம் சென்டர் வீட்டுல இருந்து ரொம்ப தூரம். டிராஃபிக் அதிகம். திடீர்னு அப்பா உடம்பு சரியில்லாம போச்சு. அவரால கூட்டிட்டு போக முடியல. அக்கா சொன்னா, "அத்தா கார்ல கூட்டிட்டு போங்க. எக்ஸாம் வரைக்கும் அங்கேயே இருந்து கூட்டிட்டு வாங்க." எனக்கு உள்ளுக்குள்ள பயம். இவ்வளவு தூரம் தனிமையில அவரு கண்டிப்பா அந்த பிடிவாதத்த பிடிப்பாரு. எப்படி தடுப்பேன்? ஆனா அந்த பயணத்துல நடந்தது எல்லாத்தையும் மாட்டிடுச்சு. ஹோட்டல் ரூம் ட்விஸ்ட் என்னன்னு கேட்க ஆசையா இருக்கா? காலையிலேயே கார்ல புறப்பட்டோம். நீண்ட சாலை, டிராஃபிக், வெயில் எல்லாம் சேர்ந்து அலுக்க ஆரம்பிச்சது. அத்தா அடிக்கடி ரியர் வியூ மிரர்ல என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. என் இதயம் படபடன்னு அடிச்சது. நோட்ஸ் படிக்க முயற்சி செஞ்சேன். ஆனா டென்ஷன் அதிகமா இருந்தது. சாயங்காலம் எக்ஸாம் சென்டர் இருக்கிற நகரத்துக்கு போய் சேர்ந்தோம். இப்போ தங்குற இடம் தேடணும். அத்தா ஒவ்வொரு ஹோட்டலா செக் பண்ணிட்டு வந்தாரு. எல்லா இடத்துலயும் ரூம் ஃபுல்னு சொன்னாங்க. இருட்ட ஆரம்பிச்சது. கடைசியா ஒரு சின்ன தனிமையான லாட்ஜுக்கு போனோம். அத்தா தோள குலுக்கிட்டு சொன்னாரு, "பிரியா, இங்க ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் காலியா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி இதுல தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்." வேற வழி இல்ல. சோர்வோட சரின்னு சொன்னேன். ரூமுக்குள்ள போன உடனே அத்தா கதவ பூட்டிட்டாரு. மெதுவா நடந்து வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தாரு. அவரோட மூச்சு வெப்பம் என் முகத்துல பட்டது. கீழ் குரல்ல சொன்னாரு, "இப்போ இங்க யாரும் இல்லை. இன்னைக்கு உன் அழகான ரகசியத்த திறந்துதான் ஆகணும். இனி காத்துக்க முடியாது." நான் கெஞ்சினேன். "ப்ளீஸ் அத்தா, இப்படி பண்ணாதீங்க. இது தப்பு." அவரோட கைகள பிடிச்சு தள்ள முயற்சி செஞ்சேன். கண்ணீர் வந்தது. ஆனா அவர் கண்கள்ல வேற மாதிரி பைத்தியம் தெரிஞ்சது. மெதுவா என் துப்பட்டாவ நழுவ விட்டாரு. என் உடைகளை கழட்ட ஆரம்பிச்சாரு. பயம் என்னை ஆட்கொண்டது. உடம்பு நடுங்கியது. ஆனா உண்மைய சொல்லணும்னா, அதே நேரத்துல ஒரு விசித்திரமான சிலிர்ப்பு முன்னாடி உணராத மாதிரி ஏற்பட்டது. அந்த இருட்டு ராத்திரியில அத்தா என் உடம்போட ஒவ்வொரு அங்கத்தையும் நேரம் எடுத்து ஆராய்ந்தாரு. பல மணி நேரம், காலை 2 மணி வரை என்ன தூங்க விடல. எனக்கு இதுவரை தெரியாத உணர்வுகளை கொடுத்தாரு. சந்தோஷம் கலந்த குற்ற உணர்வு. காலையில என்ன ஆச்சு? எக்ஸாமுக்கு எப்படி போனேன்? வீட்டுக்கு திரும்பின பிறகு என்ன நடந்தது? காலை விரைவா வந்தது. உடம்பு முழுக்க வலி, சோர்வு. அத்தா ஏற்கனவே எழுந்து நார்மலா இருந்தாரு. "ரெடி ஆகு பிரியா, எக்ஸாம் இருக்குன்னு சாதாரணமா சொன்னாரு." குளிச்சு, முகத்துல தண்ணி அடிச்சு, மனச தேத்திக்கிட்டேன். குற்ற உணர்வு குறைஞ்சது. ஆனா எக்ஸாம் தான் முக்கியம்னு நினைச்சு கவனம் செலுத்தினேன். மாத்திட்டு, கொஞ்சம் சாப்ட்டு, அவரோட சென்டருக்கு போனேன். பேப்பர் சரியா எழுதினேன். முந்தைய ராத்திரி நினைவு வந்தாலும் கட்டுப்படுத்திக்கிட்டேன். முடிஞ்சதும் அத்தா வெளிய வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு.
ஹோட்டலுக்கு திரும்பி பொருட்களை பேக் பண்ணி சாயங்காலம் வீட்டுக்கு புறப்பட்டோம். திரும்பும் பயணம் அமைதியா இருந்தது. நான் வெளிய பார்த்துக்கிட்டே இருந்தேன். அக்காவோட கணவனோட இப்படி நடந்ததுக்கு குற்ற உணர்வு அதிகமாச்சு. ஆனா உடம்பு கொடுத்த அந்த உணர்வுகளும் மறக்க முடியல. வீட்டுக்கு வந்ததும் அத்தாவ தவிர்க்க ஆரம்பிச்சேன். ரூம்லயே இருந்தேன். படிப்புல கவனம் செலுத்தினேன். அவர் நெருங்க முயற்சி செஞ்சா எக்ஸ்கியூஸ் சொல்லி விலகினேன். ஒரு முக்கியமான புரிதல் வந்தது. தன் மனைவிக்கே உண்மையா இல்லாதவன் வேற யாருக்கும் உண்மையா இருக்க முடியாது. அக்காவிட்ட எதுவும் சொல்லல. அவங்களோட திருமண வாழ்க்கை சாதாரணமா தொடர்ந்தது. நான் தூரத்த வச்சுக்கிட்டேன். நண்பர்களே, இது என் கல்லூரி கால கதை. பயம், உற்சாகம், வருத்தம், ஒரு விசித்திரமான விழிப்புணர்வு கலந்தது. ஆனா இது முடிஞ்சதா? அல்லது அந்த உணர்வுகள் பின்னாடி வேற வடிவத்துல வந்ததா? பகுதி 4. சுமார் 40 வார்த்தைகள். எக்ஸாம் முடிஞ்சு பல மாசங்கள் ஆச்சு. வாழ்க்கை ரூட்டீனுக்கு திரும்பியது. காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ். அத்தா இன்னும் அடிக்கடி வருவாரு. ஆனா நான் தனியா இருக்க விடல. கூட்டத்திலே இருப்பேன். கொஞ்சம் பேசிட்டு விலகிடுவேன். ஒரு ஃபேமிலி டின்னர்ல கிச்சன்ல என்ன தனியா பார்த்து அத்தா சொன்னாரு, "பிரியா, அந்த ராத்திரி உனக்கும் பிடிச்சிருந்துச்சே, மறுபடியும் செய்யலாமே?" என் ரத்தம் உறைஞ்சது. நேரா பார்த்து சொன்னேன், "இனி ஒருபோதும் இல்ல. அது ஒரு தவறு. இத மறுபடியும் பேசாதீங்க." அவர் பின்வாங்கினாரு. ஆனா அவரோட பார்வை இன்னும் முயற்சி செய்யலாம்னு சொல்ற மாதிரி இருந்தது. அதன் பிறகு நான் இன்னும் கவனமா ஆனேன். கதவு பூட்டுறது, லேட் நைட் விசிட் தவிர்க்கிறது, சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தங்குறது. பின்னாடி நினைச்சா அப்ப நான் எவ்ளோ பலவீனமா இருந்தேன்னு தெரியுது. இளமை, ஸ்ட்ரெஸ்ஸு, தனிமை. அவர் சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனா அதே நேரத்துல என் உடம்பு, ஆசைகள் பத்தி புது அறிவு கிடைச்சது. காலேஜ் முடிச்சு, வேற நகரத்துல ஜாப் கிடைச்சு, வீட்டை விட்டு வெளியே வந்தேன். தூரம் உதவியது. அத்தாவோட கான்டாக்ட் ரொம்ப குறைஞ்சது. பெரிய ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்ல மட்டும், கூட்டத்துல. இன்னைக்கு அந்த அத்தியாயத்தை ஒரு பாடமா பார்க்கிறேன். சுயமரியாதை, ரெட் ஃபிளாக்ஸ் பத்தி. ஆனா இது போன்ற கதைகளுக்கு அடியில இன்னும் லேயர்ஸ் இருக்கும். பல வருஷம் கழிச்சு இதே டெம்ப்டேஷன் திரும்ப வந்தா என்ன ஆகும்? பல வருஷங்கள் கழிச்சு இப்ப நான் செட்டில் ஆகிட்டேன். சொந்த வேலை, சுதந்திர வாழ்க்கை, பழைய நிழல்களுக்கு தூரமா அந்த ராத்திரியை அரிதா நினைப்பேன். அது தீவிரமானது, குழப்பமானது, தவறானது. ஆனா உறவுகள், நம்பிக்கை பத்தி என் பார்வையை மாற்றியது. அத்தாவ நேரடியா கான்ஃபரண்ட் பண்ணல. அக்காவோட மனசு கெடுக்க விரும்பல. சில ரகசியங்கள் புதைச்சு வைக்கிறது தான் நல்லது. முன்னேறுற வரைக்கும் யாருக்கும் தீங்கு இல்லன்னா. இத படிக்கிற உங்களுக்கு ஒரு அட்வைஸ். யாராவது க்ளோஸா இருந்து பவுண்டரி கிராஸ் பண்ணா ஆரம்பத்திலேயே பேசு அல்லது தூரத்தை உருவாக்கு. குற்ற உணர்வு உன்னை அமைதியா வைக்க வேண்டாம். உன் உடம்பு, உன் சாய்ஸ் முக்கியம். நண்பர்களே, இது என் உண்மை அனுபவம். இது உங்களுக்கு ரிலேட் ஆகுதா? உங்க எண்ணங்கள் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்தையும் படிப்பேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட வரேன். நன்றி. கேர் எடுங்க. ஸ்ட்ராங்கா இதுதான் முழு கதை. ஆனா உண்மை வாழ்க்கை அப்படி சீரா முடியறதில்ல. இன்னும் என்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு? அடுத்த முறை சந்திப்போம்.